எல்லாருக்கும் குட் மார்னிங். வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஸ்க்ரீன் தெரியுதா? ஸ்க்ரீன் தெரியுது. நான் ஏற்கனவே சொன்ன மாரி 2 டேஸ்க்கு முன்னாடி நான் சொன்ன மாரி, நாளையிலிருந்து நம்ம பிஒய்க்யூஸ் கிட்டத்தட்ட எல்லா சாப்டர்லயும் முடிச்சுட்டோம். இன்னைக்கு அ சில பெண்டிங் பிஒய்க்யூஸ் பார்ப்போம். இன்னைக்கு பெருசா ஒண்ணும் பண்ண போறதில்ல. பிஒய்க்யூஸ் வந்து சில இன்னைக்கு இது சிலபஸ்ல இருக்கிற சாப்டர்ஸ்ல அங்கங்க பெண்டிங் இருக்கு. அத முடிப்போம். நாளையிலிருந்து என்ன ஆக போகுதுன்னா, உங்களுக்கு கஷ்டமா வந்து அன்னைக்கு சிலபஸ்க்கு ஏத்த மாரி ஒரு 90 கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். ஓகே, இங்க. அதே மாரி தான் இப்போ 15 கொஸ்டின்ஸா வந்து சால்வ் பண்ண போறோம். ஓகே. பட் பிஒய்க்யூஸ முடிச்சனால இது வந்து கஷ்டமா இருக்கும். ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ். ஓகே. இன்னைக்கு வந்து கொஞ்சம் இன்னைக்கு இது சிலபஸ்ல இருக்கிற சில பெண்டிங் பிஒய்க்யூஸ பார்ப்போம். ஓகேங்க. ஓகே. ஓகே. இன்னைக்கு 100 டே டெஸ்ட் சீரிஸோட டெஸ்ட் நம்பர் 36 ஓட சிலபஸ்ல இருக்கிற கொஸ்டின்ஸ பார்ப்போம். பாட்னில ஃபோட்டோசிந்தசிஸ், பிளான்ட் குரோத் அண்ட் டெவலப்மென்ட், ஜூவாலஜில நியூரல் கண்ட்ரோல் கோஆர்டினேஷன், கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டிகிரேஷன். 4 சாப்டர். கம்மி தான். 4 சாப்டர் தான் இருக்கு. ஸோ நான் கொஸ்டின்ஸ் டிஸ்ப்ளே பண்ண இந்த பிஒய்க்யூஸ் முடிச்சிட்டோமான்னு வெரிஃபை பண்ணணும். ஓகே. இந்த இது முடிச்சிட்டோம்ல. 2010 ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃபோட்டோசிந்தசிஸ். செகண்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸும் முடிச்சிட்டோம். தேர்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் முடிச்சிருக்கோமா? ஃபோட்டோ ஆக்சிடேஷன் ஆஃப் வாட்டர் ரிசல்ட்ஸ் இன் தி ஃபார்மேஷன் ஆஃப் இந்த செட் ஆஃப் கொஸ்டின் முடிச்சிட்டோமா? ஷூரா? டிஃபாலியேட்டட் எம்பலைஸ் ஓகே. ஆமா. எட்யூலேட்டட் பார்த்தோம். பிளான்ட் குரோத் அண்ட் டெவலப்மென்ட்ல ஓகே. ரூரல் கண்ட்ரோல் கோஆர்டினேஷன். கெமிக்கல் இதுல வந்து ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோமா? Identify the blanks. Dash estrogen maintenance secondary sexual. Shara, raise the blood. Retinol. சால்வ் பண்ணியிருக்கோமா? பண்ணலல்ல? ஓகே. கெமிக்கல் கோஆர்டினேஷன். நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். யாருக்காச்சும் வந்து செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஏற்கனவே நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ப்ளீஸ் இன்ஃபார்ம். ஓகே. ஸோ தட் வி டோன்ட் வேஸ்ட் டைம். ஓகே. இது கெமிக்கல் கோஆர்டினேஷன் இன்டிகிரேஷன் சாப்டர்ல ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணலன்னு நினைக்கிறேன் நம்ம. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணுங்க சால்வ் பண்ண. இருக்கா? ஓகே, ஓகே. பிஒய்க்யூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் அதுலேருந்து ஆரம்பிக்கிறோம் நம்ம. பிஒய்க்யூஸ் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு தான் அடுத்து வேற எதுக்கெல்லாம் நீங்க போகணும். வேற கொஸ்டின்ஸு, டெஸ்ட் இதெல்லாம்.
ஸ்க்ரோல் பண்ணுங்க. Ethan. ஸ்க்ரோல் பண்ணவா? ஐ மீன் சால்வ் பண்ணியாச்சா? ஆன்லைன்ல ஏதாவது சால்வ் பண்ணியாச்சா? சால்வ் பண்ணியாச்சா எல்லாரும்? பண்ணியாச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. முடிச்சிட்டாங்க. ஓகே. Gonadotropin hormone is secreted by the adenohypophysis of your pituitary. Gonadotropic hormone எதாவது சொல்றாங்க, GnRH சொல்றாங்க. இல்ல இந்த இடத்துல GnRH பத்தி பேசுறோம். ஆமா இருக்கு. No, it is secreted by it, but it is acting on the adenohypophysis to stimulate the release of your gonadotropins. What is 32 amino acid water soluble peptide hormones? So calcitonin is a 32 amino acid peptide hormone. See, முந்தின questionல FSH and LH வந்து is released by the adenohypophysis of your pituitary. ஆனா அதுக்கு முன்னாடி GnRH வந்து first pituitaryல இருந்து போய் trigger the release of your FSH and LH by your adenohypophysis. Gonadotropins are LH and FSH. Parathormone influences calcium absorption in small intestine by regulating metabolism of vitamin D. Vitamin D active form க்கு convert பண்றதுக்கு stimulate பண்ணும் kidney.
which is not involved in tyrosine metabolism. Calcitonin is not involved in tyrosine metabolism. Calcitonin is a peptide hormone. Yeah, it is not derived from tyrosine. என்னது என்ன டைரோசின் டைரோசின் மெட்டபாலிசம்னா என்ன டைரோசின் மெட்டபாலிசம்னா எனக்கு புரியல டைரோசின் அமினோ ஆசிட் அமினோ ஆசிட்ல இருந்து எனர்ஜி டெரைவ் பண்ணாங்க அமினோ ஆசிட்ஸ் ஆர் மேக்கிங் அப் யுவர் பெப்டைட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் மேக் பண்ணுது ஓகே வாட் இஸ் யுவர் கொஸ்டின் தைராக்சின் மெலானின் எபினெஃப்ரின் இதெல்லாம் வந்து தேர் அமினோ ஆசிட் சாரி தேர் டிரைவ் ஃப்ரம் அமினோ ஆசிட் டைரோசின் ஆனால் கால்சிட்டோனின் இஸ் நாட் டிரைவ் ஃப்ரம் டைரோசின் அதனால தான் வந்து நம்ம கால்சிட்டோன்னா ஆட் ஒன் அவுட் டிரைவ்ட் ஃப்ரம்னா என்னது இந்த ஒரு அமினோ ஆசிட்ல இருந்தானே ஒரு ப்ரோட்டீன் டிரைவ் ஆகுது இல்லையா பட் கால்சிட்டோன் இஸ் நாட் டிரைவ் ஃப்ரம் டைரோசின் ஓகே ஹார்மோன் செலக்ட் த கரெக்ட் மேட்சிங் ஆஃப் ஹார்மோன் இட்ஸ் சோர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஓகே ஓகே vasopressin positive pituitary okay increases கிடையாது decreases water loss norepinephrine adrenal medulla okay so option B toxic agents present in food which interfere with thyroxine synthesis lead to a development of simple goiter is a consequence of thyroxine deficiency injury to adrenal cortex is not likely to affect secretion of your adrenaline ஏன்னா மற்ற எல்லாமே வந்து coming from the adrenal cortex இல்லையா they are secreted by the adrenal cortex which of the following is incorrectly matched somatostatin delta cells okay relaxin okay இல்ல காப்பஸ் லியூட்டியம் ரிலாக்ஸின் கரெக்டா அதுதான் இன்சுலின் டயபிட்டிஸ் மெல்லிட்டஸ் டிசீஸ் ஓகே குளுக்கோகானோட சோர்ஸ் வந்து பீட்டா செல்ஸ் கிடையாது இட் இஸ் ஆல்ஃபா செல்ஸ் ரெகுலேட்டிங் டயனல் ரிதம் ஸ்லீப் வேக் சைக்கிள் இது மெலட்டோனின் கிளாண்ட் ஹார்மோன் ஃபங்க்ஷனோட மேட்ச் பண்ண சொல்றாங்க எது கரெக்டா மேட்ச் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க காப்பஸ் லியூட்டியம் செக்ரெட்ஸ் ஈஸ்ட்ரஜன் கிடையாது இட் இஸ் ப்ரொஜெஸ்ட்ரான் தைராய்டு வந்து தைராக்சின் ஓகே ரெகுலேட்ஸ் கால்சியம் லெவல்ஸ் கிடையாது இது வந்து அது பேரத்தார்மோனோட வேலை தைராக்சின் வந்து என்ன பண்ணுது மெட்டபாலிசம் ரெகுலேட் பண்ணுது நாட் யுவர் கால்சியம் ஆன்டீரியர் பிட்விட்ரி ஆக்சிடோசின் இது வந்து பாஸ்டீரியர் பிட்விட்ரி தான் வந்து உங்களோட ஆக்சிடோசின் வரும் பாஸ்டீரியர் பிட்விட்ரி வாசோப்ரெசன் டேஷ் ஈஸ்ட்ரோஜன் மெயின்டெனன்ஸ் ஆஃப் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர் ஸோ ஈஸ்ட்ரோஜன் செக்ரேட் பண்ணுறது யாரு ஓவரி ஆல்ஃபா செல்ஸ் வயலட்ஸ் ஆஃப் லாங்கஹாம்ஸ் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது குளூக்ககான் ப்ரொடியூஸ் பண்ணுது இப்போ தான் பார்த்தோம் ஆன்டீரியர் பிட்விட்ரி வந்து க்ரோத் ஹார்மோன் which vitamin has same physiological effect similar to your parathormone so vitamin D அது வந்து நம்ம விட்டமின் டியோட ஆக்டிவ் ஃபார்ம் கன்வெர்ட்டிங் த விட்டமின் டி டு ஆக்டிவ் ஃபார்ம்னு நம்ம படித்தோம் இல்லையா ஸோ அதோட ஆக்டிவ் ஃபார்ம் வந்து நம்ம கால்சிட்ரையால் அப்படின்னு கூப்பிடுவோம் இதோட வேலை என்னன்னா கால்சியம் அயான்ஸை வந்து என்ன சொல்றது இன்க்ரீசிங் த கால்சியம் லெவல்ஸ் பை ஸ்டிமுலேட்டிங் த இன்க்ரீஸ் தேர் அப்சார்ப்ஷன் இன் த கட் இந்த வேலையை இன்னொரு வேற யாரு பண்ணுவா பேராத்தார்மோனும் இதே வேலையை தான் பண்ணுது கால்சியம் லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது ஸோ ஆப்ஷன் நம்பர் டி adrenal gland is associated with the kidney master endocrine gland is your pituitary அதான் வந்து master gland னு சொல்லுவாங்க ஏன் because it's controlling the activity of all other hormone secreting cells a person entering an empty room suddenly finds a snake in front okay what happens to the neurohormonal system so flight and flight system நடக்குது
ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் நடக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன நடக்குது? சிம்பத்தெட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். இட் வில் ரிலீஸ் எபினெஃப்ரின். ஸோ ஆப்ஷன் 1. செகண்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணியிருக்கீங்களா? பண்ணலன்னு நினைக்கிறேன். இவனா பண்ணியிருக்கீங்களா? வேற வேற third set of questions. Sure. ஓகே. இந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பண்ணியிருக்கீங்களா? இது ஷூரா. Light reaction plastoquinone facilitates the transfer of electrons from not a product of. ஓகே. இது பண்ணியிருக்கீங்களா? ஓகே, இது சால்வ் பண்ணுங்க. முடிச்சாச்சா?
சால்வ் பண்ணியாச்சா? ஆன்லைன்ல சால்வ் பண்ணியாச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்க. சால்வ் பண்ணலாமா? ஆன்லைன்ல எல்லாம் சால்வ் பண்ணிட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? தம்ஸ் அப் போடுங்க. ஓகே. What is the role of large bundle sheet cells found around the vascular bundles? Around the vascular bundles in C4 plants to increase the number of chloroplasts for the operation of Calvin cycle. ATP and ADP requires one molecule of glucose வந்து எத்தனை 18 ATP and 12 NADPH. PS2's reaction center 680. So the following combination required for chemiosmosis. So membrane தேவை first, proton pump கண்டிப்பா தேவை, gradient absolutely necessary. ATP is the must. So option number 4. Required for dark reaction of photosynthesis. Dark reaction க்கு light தேவையில்ல, chlorophyll தேவையில்ல, CO2, ATP, NADPH தேவை. So C, D and E. How many molecules of ATP require? Every molecule of CO2 fixed in the Calvin cycle. ஒரு CO2 moleculeக்கு 3 ATP, 2 NADP. C3 plant, some O2 binds to rubisco, hence CO2 fixation is decreased. Okay. C4 means this is false. So 1 is true. Okay. Okay. Plant growth and developmentல நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டோம். எல்லா கொஸ்டினும் டிஸ்கஸ். Neural system coordination. Okay. இந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணியிருக்கீங்களா? 2015ல இருந்து கெமிக்கல் கோஆர்டினேஷன். ஷுவரா? சால்வ் பண்ணியிருக்கீங்களா? ஷுவரா? நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பண்ணியிருக்கீங்களா? பண்ணலையா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. Oh, 47th question. Which of the following glucose transporters is insulin dependent? அப்படின்னு கேட்குறேன். ல which of the following glucose transporters is insulin dependent அப்படின்னு கேட்குறேன்.
ஆன்லைனில் எல்லாரும் சால்வ் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டீங்கன்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்க. எல்லாரும் டிஸ்கஸ் முடிச்சாச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்க. லெவன் கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. ஓகே. So which of the following glucose transporters is insulin dependent? GLUT4 is insulin dependent. Okay. அதோட translocation to the membrane இதெல்லாமே வந்து it's dependent on insulin. Usually into the muscle cell or your adipose cells. Okay, correct statement வந்து பிக் பண்ண சொல்றாங்க. Glucocorticoids stimulate gluconeogenesis. ஆமா. Okay, so this is the correct. Glucocorticoids, for example, உங்களோட cortisol என்ன பண்ணுது? It is promoting the synthesis of glucose from. So the following would help in preservation of diuresis. Prevention of diuresis na reabsorption Na plus and water from renal tubules due to aldosterone. இது ப்ராப்பரா நடந்தாலே diuresisனா என்னது? Increase urine production. So நம்ம வந்து reabsorption ப்ராப்பரா நடந்தாலே we can prevent that from happening. Match the following columns. Okay. Pituitary gland வந்து அதோட disorder வந்து diabetes insipidus. Thyroid வந்து Graves' disease. Adrenal வந்து Addison's disease. Pancreas. என்ன வரும்? 3, 1, 4, 2. Hormones stored and released from neurohypophysis are oxytocin and vasopressin. Posterior pituitary neurohypophysis na posterior pituitary. Pituitary hormone வந்து உங்களுக்கு என்ன? Pituitary hormones are basically peptide hormones, peptides or proteins. Epinephrine வந்து is a biogenic amine. Endorphins வந்து neuropeptides. Cortisol is a steroid. So 3, 4, 2, 1. Erythropoietin hormone which stimulates RBC production is produced by alpha cells கிடையாது. So JG cells of your kidney. Not effects of parathyroid hormone. So stimulates the process of bone resorption. Okay, which is not the effects in கேக்குறாங்க. So this is an effect. So இது வராது. Decreases CA2 plus levels in the body. இது yeah, it increases இது. Resorption of calcium by the renal tubule ஆமா. Decrease the absorption of CO2 from digested food. Digested food கிடையாது. அதான் decrease metabolism of carbohydrates கிடையாது. So B, C and sorry B, D and E. Glycogen is a storage product. அதை break down பண்ணி நம்ம glucose release பண்றோம். Globulin is acting as an antibody. Steroid is acting as a hormone. Thrombin is biocatalyst. So 4,
132. CCK கொலெசைஸ்டோகினின் வந்து என்ன பண்ணுது, pancreas and gallbladder ஆக்ட் பண்ணுது. போகுது. ஜேஐபி வந்து உங்களோட கேஸ்ட்ரிக் இன்ஹிபிட்டரி பெப்டைடை பற்றி பேசுகிறாங்க. அதாவது உங்களோட கேஸ்ட்ரிக் கிளாண்டில் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஏஎன்எஃப் வந்து ஹார்ட்டு, ஏடிஹெச் கிட்னி. Not under the control of thyroid hormone. So the following not under the control of thyroid hormone. Maintenance of water and electrolyte balance is coming under the effect of thyroid hormone. Regulation of basal metabolism rate is also a function of thyroid. Rhythm of sleep-wake cycle. This does not come under thyroid. Development of the immune system வந்து thyroid இருக்குல்ல. Support the process of RBC formation. Yes. Erythropoiesis அப்போ நடக்கும். It stimulates erythropoiesis basically. So C and D. ட்ரை பண்ணுங்க. டக்குன்னு 3 கொஸ்டின் தான் இருக்கு. பண்ணியாச்சா? Which of the following is not a steroid hormone அப்படின்னு கேட்குறாங்க. குளுக்கோஸ். ஓகே, எக்ஸோப்தால்மிக் காய்டர் வந்து ஹைப்பர் செக்ரேஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன். ஆக்ரோமெகலி வந்து ரிசல்ட்ஸ் ஃப்ரம் எக்ஸசிவ் செக்ரேஷன் ஆஃப் growth ஹார்மோன் GH. கஷ்டிங் சிண்ட்ரோம் வந்து கார்டிசால் எக்ஸஸ் செக்ரேஷன் ஆஃப் கார்டிசால் அப்போ இது 3. ரெட்டினிசம் வந்து ஹைப்போ செக்ரேஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன். செகண்ட் ஆப்ஷன் 3, 4, 1, 2. ஓகே, இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோமா? ஓகே, இன்னைக்கு வெறும் 4 சாப்டர் தானே இருந்துச்சு. மற்ற எல்லாமே ஷாராக சால்வ் பண்ணிட்டோம்ல. நியூ பிளான் growth அண்ட் டெவலப்மெண்ட் ஃபுல்லாக எல்லா பிஒய்க்யூஸும் முடிச்சிட்டோம். நியூரல் கண்ட்ரோல் கோஆர்டினேஷனுக்கு எல்லாத்தையும் முடிச்சிட்டோமா? பிஒய்க்யூஸ் எல்லாம் முடிச்சாச்சு. நியூரல் கண்ட்ரோல் எதுவும் மிச்சம் லெஃப்ட் அவுட்ல இல்லை இன்னைக்கு சிலபஸ். ஓகே, எல்லா பிஒய்க்யூஸும் முடிச்சிட்டோம். ஓகே, ஆஸ் ஐ டோல்ட், நாளையிலேருந்து நம்ம வந்து உங்களுக்கு கஷ்டமாக கொஷின்ஸ் இருக்கும். பிஒய்க்யூஸ் எல்லாம் நம்ம கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். ஸோ ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ் 90 கொஷின்ஸ் எவ்ரிடே சால்வ் பண்ண போகிறோம். அந்த 90 கொஷின்ஸும் வந்து அன்னைக்கு சிலபஸை பேஸ் பண்ணி இருக்கும். ஓகே, மிக்ஸ்டாக இருக்கும். பாட்னி அண்ட் ஜுவாலஜி மிக்ஸ்டாக தான் இருக்க போகுது. ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் டுடேஸ் எக்ஸாம். நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.